ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம கிரெட்டாவோட ரெக்ரெட்ஸ், அதாவது மிஸ்டு பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 வீடியோ போட்டிருப்போம். அது வியூஸ் எல்லாமே நல்லா போயிருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. எனக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. சில பேர் சஜஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்போ நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த பாசிட்டிவ்ஸ் ஒன்று இருக்கும்ல, அதையுமே நம்ம பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ்ஸ்ன்னு வரும்போது நான் இதை 3 to 4 வீடியோஸ்ன்ற மாதிரி போடுற மாதிரி பிளான் பண்ணுறேன். பாசிட்டிவ்ஸோட ஃபஸ்ட்டு 2 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. லாஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம போட்டிருப்போம் எக்ஸ்டீரியர், இன்டீரியர், பில்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ரோட் பிரசன்ஸ் எப்படி இருந்துச்சு, கரெக்டாக்கு எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது அப்படின்னா டெக்னாலஜி, ஃபீச்சர், அப்புறம் சேஃப்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ டச் ஸ்கிரீனோட டிஸ்பிளே குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த டச் பண்றது, அப்புறம் இந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. ஃபீட்பேக் எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளஸ்டர் கண்ட்ரோலுமே பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கேயே காமிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ மேப்புமே நம்மளுக்கு வந்து நேவிகேஷனுக்குமே நம்மளால வந்து இங்க யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி டிபிஎம் கொடுத்துருக்காங்க, அதாவது டயர் பிரஷர் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 4 டயர்ல வந்து எவ்வளவு காத்திருக்கு அப்படின்னு நம்மளால வந்து பாத்துக்க முடியும். ஸோ ஓவராலா வந்து நம்மளுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் சரி, இங்க இருக்க இன்ஃபர்மேஷனும் சரி, கரெக்டான விதத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லெவல் 2 ஆடாஸ் கொடுத்துருக்காங்க. மெயினா நான் இந்த கார் சூஸ் பண்ணதுக்கான ரீசனே வந்து ஆடாஸ் தான். அந்த ஆடாஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸோ நம்மளுக்கு வந்து லேன்லயே வந்து வச்சிட்டு இருக்கோம். லேனை விட்டு நம்ம மூவ் பண்ணும்போது இன்ஃபார்மும் பண்ணோம். ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி ஃபீச்சர்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து ரியர், ஃபார்வர்ட் 2த்துக்குமே வந்து கொல்யூஷன் அலர்ட் இருக்கும். ஸோ பிரேக்குமே அப்ளை பண்ணும். நம்ம முன்னாடி போகும்போது நம்ம பிரேக் பிடிக்கிறதுக்கு லேட் ஆனாலுமே அது வந்து பிரேக் அப்ளை பண்ணும். பின்னாடி நம்ம மூவ் பண்ணும்போது யாருன்னா குறுக்குல வந்துட்டாலுமே வந்து நம்மளுக்கு பிரேக் அப்ளை பண்ணும். அதே மாதிரி நம்ம டோர் ஓபன் பண்ணும்போதுமே வந்து சைட்ல யாருன்னா வராங்க அப்படின்னா வார்னிங் இஷ்யூ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மிரர்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து யாருன்னா சைட்ல வராங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் காமிக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம நம்ம அறியாம ரைட்லயோ லெஃப்ட்லயோ போனாலுமே நம்ம அந்த நோட்டிபிகேஷன் பிளஸ் அந்த லைட்டை பார்த்து நம்மளுக்கு வந்து சடனா வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து வரும். ஸோ சேஃப்டி வைஸ்ல வந்து ஆடாஸ் வந்து உண்மையாலே சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்து ஆடாஸ் செட் ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து ஆடாஸை ஃபீல் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு உங்க டிரைவிங் ஸ்டைல் அது வந்து ஓரளவுக்கு அடாப்ட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவராலா வந்து உண்மையாவே ஆடாஸ் வந்து நல்ல டிரைவர் அசிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து எடுத்த உடனே ஆஃப் பண்ணிட்டு எதையுமே லேர்ன் பண்ணாம நீங்க அப்பப்போ ஓட்டும் போது அந்த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் ஆனா ரெகுலரா நீங்க ஓட்டும் போது உண்மையாலே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆடாஸ் வச்சு இருக்கிறது வந்து எப்பயுமே வந்து சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் தான் பண்ணுது என்ன பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து கார் பிளேக்கு இங்க ஒன்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு அடாப்டர்ல வந்து 2 நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பின்னாடி வந்து இங்க பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ சார்ஜிங் போடணும் அப்படின்னா நம்மளால மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து தனித்தனியா போடுறதுக்குமே வந்து ஈஸியா இருக்கு போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம்க்கு வந்து ஓடிஏ அப்டேட்ஸ். ஸோ ஆன்லைன்லயே நம்மளுக்கு வந்து உள்ள இன்பில்ட்டா வந்து சிம் இருக்கிறதுனால நம்மளால வந்து ஓடிஏ அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்டேட் வந்தா இங்க நோட்டிபிகேஷன் வரும். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளிஸ்டர் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து இந்த சிஸ்டம் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஈஸியா வந்து அப்டேட் ஆயிடும். அந்த விஷயம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேலட் மோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேலட் மோட்ல வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க எந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றப்ப நீங்க ஜஸ்ட் அதை மட்டும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு டிரைவ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நேரம் ஏசி போடுறாங்க, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நம்மளுக்கு வந்து வந்துடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரா நான் பார்த்தது வந்து ப்ளூ லிங்க் வச்சுதான் வந்து நான் இன்னொரு டெசிஷனுமே இந்த கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சது. ஏன்னா இதை விட ப்ளூ லிங்க் எனக்கு அதுல போகும்போது செல்டாஸ்ல வந்து ஒரு 1.5 lakhs அதிகமா வந்துச்சு. ப்ளூ லிங்க்ல வந்து எனக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா லாக் அன்லாக் பண்ண முடியும். ஸோ நம்ம வேற எங்கேயோ இருக்கோம், நம்ம காரை வந்து யாருன்னா அன்லாக் பண்ண சொல்றாங்க அந்த டைம்ல அப்படின்றப்ப நம்மளால வந்து லாக் அன்லாக் வந்து மொபைல்ல இருந்தே நம்ம கீ இல்லைனாலும் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன் வந்து இப்போ நம்ம ரொம்ப வெயில்ல வந்து நம்ம வரோம் அப்படின்றப்ப என்னால வந்து உள்ள வந்த உடனே நம்மளுக்கு கேபின் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடியே வந்து காரை வந்து மொபைல்ல ஆன் பண்ணிடுவேன். ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே கார் வந்து ஆன் ஆயிடும். ஏசி செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம எவ்வளவு வேணும்ன்றதை வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஏசி வந்து மேக்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு உள்ள வரும்போதே வந்து சில்லுன்னு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் தரதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ரெகுலரா நான் வந்து
டே டு டே நான் வந்து எப்பல்லாம் கார் எடுத்துட்டு போறேன் வெயில்ல அப்படின்றப்பலாம் நான் வந்து யூஸ் பண்றேன். அதே மாதிரி நான் மார்னிங் காலைல கிளம்பும் போதுமே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். காலைல கொஞ்சம் ஹாட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா நான் வந்து காரை வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருவேன் ஆன் பண்றதுக்கு. ஆன் ஆயிடும் காரு, ஏசி போட்டு வைக்கும். ஸோ நான் உள்ள வந்த உடனே டக்குன்னு டிரைவ் பண்றதுக்குமே எனக்கு ஈஸியா இருக்கும். வாய்ஸ் கண்ட்ரோல்ல வந்து சில திங்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சன்ரூஃப் நான் வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா என்னால வந்து சொல்ல முடியும். க்ளோஸ் சன்ரூஃப். Closing the sunroof. ஸோ சன்ரூஃப் வந்து க்ளோஸ் ஆகுறது தெரியும். ஸோ நம்மளால ஓப்பனும் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து சில ஃபீச்சர்ஸ் நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். இந்த கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செட் ஆஃப் நம்மளால யூஸ் பண்ண முடியும்ன்றது வந்து காமிக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்குக்கு நேவிகேட் பண்ணு, ஃபில்லிங் ஸ்டேஷன் போ, இல்ல கோ ஹோம் போ, ஆஃபீஸ்க்கு போ, ப்ரீவியஸ் டெஸ்டினேஷன் அந்த மாதிரி உங்களால வந்து கான்டாக்ட்ஸ்ல வந்து கால் பண்ண முடியும். செட்டிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெஹிக்கிள் வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து ஏர் கண்டிஷனர் வந்து ஆன்ல வைக்க முடியும். ஃபேன் ஹைவே சொல்ல முடியும். ஸோ என்ன உங்களுக்கு தேவையோ அந்த டெம்பரேச்சரை வந்து நம்மளால செட் பண்ண முடியும். ரியர் விண்டோ வந்து டீஃப்ராஸ்டர் வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ வெதர் எப்படி இருக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்க முடியும். கமாண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து கேன்சல் ரூட், ரிசியூம் கைடன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்மளால வாய்ஸ் கண்ட்ரோல்ல வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஓவராலா பார்க்கும்போது. அடுத்து வந்து ஏர் பியூரிஃபையர் இருக்கு. ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸுமே நம்மளுக்கு வந்து இங்க காமிக்கும் பாத்தீங்க அப்படின்னா. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸுமே வந்து இங்க உங்களுக்கு காமிக்கும். ஸோ நம்ம கேபின்ல வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தூசிலாம் இருக்கு அப்படின்னா, இல்ல நம்ம சிட்டிக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப ஏர் பொல்யூட்டடான இடத்துல போறப்ப நம்மளுக்கு வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கனால அது வந்து அந்த ஏரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணும். க்ளீன் பண்ணிட்டு கேபின்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து நான் எடுத்துட்டேன்ற மாதிரி நம்மளுக்கு இங்க நோட்டிபிகேஷனுமே வரும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வண்டியில. ஊஃபர் வந்து பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து சரியா கேட்காது. ஆனா டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். போஸோட 8 பிரீமியம் ஸ்பீக்கர்ஸ் வித் ஊஃபரோட கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆடியோ குவாலிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும் கேட்டீங்க அப்படின்னா. ஒரே ஒரு மைன்யூட் டிராபேக் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ரெகுலர் வீடியோல போட்டது வந்து பின்னாடி இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த ஊஃபரோட இது வந்து அந்த அளவுக்கு ரீச் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல வந்து இபிடி, இஎஸ்சி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்க பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் எல்லா வேரியன்ட்லயுமே தரது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து 6 ஏர் பேக்ஸ் தந்துடுறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ சேஃப்டி வைஸ்ல வந்து கண்டிப்பா இந்த கிரெட்டா வந்து நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க ஃபீல்மே பண்ண முடியும். ஸோ டெக்னாலஜி வைஸ்ல இந்த ஆடாஸ் இருக்கிறது வந்து அட்வான்டேஜ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுது. சேஃப்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஓவராலா வந்து இந்த டெக்னாலஜி ஃபீச்சர் சேஃப்டி வைஸ்ல வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமுமே வந்து கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த விஷயம் எல்லாமே சேர்ந்து வந்து கிரெட்டாவை வந்து இந்த எஸ்யூவி செக்மெண்ட்ல வந்து டாப்ல பிளேஸ் பண்றதுக்கான ரீசனுமே இது ஒன் ஆஃப் தி ரீசனா இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற எதனா இந்த சேஃப்டி டெக்னாலஜி ரிலேட்டட்ல வேற எதனா இருந்தாலுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க எல்லாருமே வந்து ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. அடுத்த வீடியோ வந்து இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் வேல்யூ இது மொத்தத்தையும் வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி அடுத்த வீடியோ போடுவோம். தேங்க்யூ, பை பை, see you.